வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடக்கம். மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் போட்டியில் இந்தியா அமெரிக்க அணிகள் மோதல். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக வென்று இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அசத்தல். அண்டர்-19 உலகக்கோப்பை தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி 439 ரன்களை குவித்த வைபவ் சூரியவன்ஷி இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என 2 விருதுகளை பெற்று அசத்தல். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிவேகமாக 150 ரன்கள் அடித்து வரலாறு படைத்த சூரியவன்ஷி மொத்தமாக 80 பந்துகளில் 175 ரன்கள் விளாசி மிரட்டல். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணி வீரர்களின் குடும்பங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் உணர்ச்சி பெருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழகம் வருகை தேதி திடீர் மாற்றம். பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ மூலம் அழைப்பு. மாநாடுகளை நடத்துகிறார். ஏற்கனவே திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற நகைச்சுவை வசனம் போல ஆட்டம் காண்கிறது திமுக. அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடும் விமர்சனம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் 8% வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுக தலைமை தாங்குமா? 2014ஆம் ஆண்டு புதுச்சேரி தேர்தல் முடிவு தரவுகளை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் MP கேள்வி. திமுக காங்கிரஸ் இடையே உள்ள உரசலுக்கு திமுகவே காரணம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது எனவும் காட்டம். 9 நாள் ஆயிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்கள தான் கேட்கணும். 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு வருவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் மாலை முரசுக்கு பிரத்யேக பேட்டி. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய மாநில குழு இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதற்கான முயற்சிகளை அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே அமைக்கப்பட்டதற்கு பிறகு அவங்களோடு பேசுவோம். தேர்தலில் போதுமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டு பெறுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியின் பிரத்யேக பேட்டி. கேட்போம். அதை முதல்வர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைவில் சூழல் அறிந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். தேர்தலில் ஒன்றுபட்டு தேர்தலில் நாங்கள் சந்திப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். பிஜேபி சேர்ந்திருக்கிற அணி தோற்கும்.
மதுரையில் டிடிவி தினகரனின் முகமாக பார்க்கப்பட்ட அமமுக மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவுடன் சந்திப்பு. புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க உள்ளதாக சசிகலா கூறிய நிலையில் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை. சசிகலாவை சந்தித்ததால் தமது கட்சி நிர்வாகியை அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கிய டிடிவி தினகரன். சசிகலாவுடனான பனிப்போர் உச்சமடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. சசிகலாவை பார்த்ததற்காக என்னை கட்சிகளிலிருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் கருத்து. துரோகம் வேறறுக்கப்பட வேண்டும் எனவும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் விருப்ப மனு வாங்க குவிந்த தொண்டர்கள். கட்சி அலுவலகம் முன்பு குவிந்த தாவேகாவினர் மரத்தின் மீது ஏறி நின்று ஆரவாரம். விருப்ப மனு வாங்க சென்னை பனையூருக்கு படையெடுக்கும் தாவேகா தொண்டர்களால் பொதுமக்கள் கடும் அவதி. தாவேகா அலுவலகம் முன்பு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டா ரெசிடென்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ரெசிடென்ஸுக்கு போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவாங்க. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பாஸ் பண்றாங்க. எப்படி நாங்க போய் பாருங்க, நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா கையில கேமரா இருக்கு இல்ல, நீங்க கேமராவை எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து விருப்ப மனு பெறுவதற்காக நேரில் யாரும் வர வேண்டாம் என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வேண்டுகோள். தாவேகா விருப்ப மனுக்களை ஆன்லைன் வாயிலாக தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் எனவும் அறிக்கை. வருமான வரித்துறை விதித்த 1.50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்த நடிகர் விஜயின் மனு தள்ளுபடி. அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தீர்ப்பு. தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பிரேமலதா விஜயகாந்த். மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நினைவாலயத்தில் தொட்டு வணங்கிவிட்டு விருப்ப மனு வழங்கினார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்னதாக கூட்டணி முடிவு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். கூட்டணி வந்து உரிய நேரத்தில் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பேன். மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் அக்னி 3 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வெற்றி. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்பதால் ராணுவத்திற்கு கூடுதல் பலம். பிட்காயின் விலை சுமார் 50% சரிந்து $63,000 கடும் வீழ்ச்சி. டிரம்பின் தவறான நிர்வாக கொள்கையே காரணம் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து. பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜா மற்றும் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. 10 லட்சம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.